Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட் நம்ம டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே வீடியோ 2 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் 7 1 மார்க் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி மவுண்ட், செகண்ட் ஒனுக்கு ஹார்ஸ் மீன்ஸ் ரஃப். கொஸ்டின் நம்பர் 3 and 4 ஆன்டனிம்ஸ். அப்போ பிளைன்டிவ்னா ஸ்னானிம்ஸ் வந்து நம்ம சேட்லி சொன்ன ஆன்டனிம்ஸ் வந்து ஹாப்பிலி, ஃப்ரெஷ் வந்து ஆக்டிவ் ஸ்னானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து டயர்ட். ஃபோக்கஸ் யூஎஸ் மணி ஐ கம்பேரும் ஃபோக்கி ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிடென்ட். அப்போ வந்து இப்போ கம்பேரிசன் பண்ண பிரணவ் ஹேஸ் நாட் ப்ராக்டிஸ் நாட் பட் இ டேஸ் வின் தர் இஸ் அ மேபி, ஏன்னா இது ஒரு வேலை நடக்கலான்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஸ் த ப்ரொசீஜர் அப்படின்னா இன் அக்கார்டன்ஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசல் ஓவரால் 7 1 மார்க்குமே டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க, ஈஸி ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் சில் ஃபெயில் டு ஃப்ளை, ஹவ் வாஸ் த யங் சில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை, வேர் த போலீஸ்மேன். இது எல்லாமே டேரெக்டாக கொஸ்டின். இந்த 2 மார்க் எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகரியில் வென் வில் யூ ஃபினிஷ். அப்போ வந்து இது மாடல் வர்பு மெத்தடில் தான். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் சப்ஜெக்ட் ஃபினிஷ் வர்ப் த பில்டிங் ஆப்ஜெக்ட். அப்போ வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ் பை யூன் பண்ணால் அந்த இப்போ யூ மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதுக்கு பஞ்சுவேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீகல், அதுக்கப்புறம் கோஸ்ட்டை கம்பேர் பண்ணக்கூடியதான். அதுக்கப்புறம் லைஃப் பாயிண்ட் பேராகிராஃப் இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் அண்ட் ரைம் ஸ்கீம் ரொம்ப சிம்பிள். திஸ் அமிஸ், ஹம்பல் கிரம்பிள், ஏஏபி தான் ரைம் ஸ்கீம். அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதில் கொடுத்துருக்குதுன்னா அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை ஆர் அம்பல் சொல் கான்ட்ராஸ்ட் கம்பேர் பண்ண அலிட்டேஷன் வேர்டு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட், இந்த போர்க்கேட் அட்வர்டைஸ்மெண்ட், ரிப்போர்ட் ரைட்டிங், நோட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங்ஸ் மறக்காமல் டாபிக் போட்டு எழுதுங்க. நீங்கள் எதனால் எழுதிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நினைக்கிறது என்னன்னா நோட் மேக்கிங் எழுதுனா ஃபுல் மார்க். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பப்ளிக்கில் வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நோட் மேக்கிங் எழுதினா சரி, சம்மர் ரைட்டிங் எழுதினா சரி, மறக்காமல் டாபிக் போட்டு எழுதினா வெதர் ஐபன் மெத்தட் எழுதலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சைட் ரைட்டிங் போட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹூ சி இஸ்ன்னு கம்பலாம். எகைன் சொல்லலாம் ஐ டோன்ட் நோ ஹூ சி இஸ். ஆஸ் எனி ஒன், ஆவ் எடுத்து ஹேஸ் போடுறோம். ஒன் ஆஃப் த பாய்ஸ், பாய் எடுத்து பாய்ஸ். நெக்ஸ்ட் சி லவ்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. ஈ ஷீட் எஸ் கம்பேர் பண்ணால் ஹேஸ் பின் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் 2, அப்போ ஃபார் 2 hours கம்பேர். ஓவரால் எரர் ஸ்பாட் ஈஸியாக தான் கொடுக்கும். மெமரி பாயிண்ட் வந்து பாரு லைஃப் பாயிண்ட் இந்த டிம் பாஸ் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர்லேருந்து கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் டீடைல் பேராகிராஃப் வந்து டெம்பஸ்ட் சிம்பிளாக கொடுத்துருக்க 8 மார்க், அல்லது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஏதாவது ஒன்று தான். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. இந்த கொஸ்டின் ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பேப்பர். இதில் பஸ்ஸில் தட் மீன்ஸ் ரஷ், despondent, despairing, whammed, that means வந்து struck synonyms, antonyms வந்து tapped, slammed க்ளோஸ். நல்லா கவனிங்க. struck something forcefully, ரொம்ப வேகமாக க்ளோஸ் பண்ணுறது பேர் தான் தட்டுறது பேர். அப்போ இதுக்கான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆன்டனிம்ஸ் வந்து ஓப்பன் கம்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேடி, வயலில் முடிஞ்சு ஐஎஸ் எடுத்துனா அப்போ லேடிஸ். நெக்ஸ்ட் ஸ்லேவ்ஸ் சொல்லும் போது சஃபிக்ஸ் ஸ்லேவ்ஸ். கிரை வந்து சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ. அதுக்கு லெசன் 2 மார்க் வாட் ஃப்ரம் த யங் சீக்கிள் டு ஃப்ளை ஃபைனலி the சைட் ஆஃப் த ஃபுட், அவ்வளோதான். அது மட்டும் ஒன்று. நெக்ஸ்ட் வை டிட் ஹெர்மன் ஆத்தர் ஸ்லாம் தர் பிகாஸ் த ஃபியர் ஆஃப் த கோஸ்ட். ஹூ யூஸ் த zither and avna the narrator's pet kniapik used the zither, it used to sleep. and 3 மார்க் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா poem questions appreciation. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா பார்த்து கிரம்பிள், செகண்டுமே கிரம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. கிராமர் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ், யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு இட். ஏன்னா டூ நாட் வந்து நாட் டு, அப்போ நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் இயர். அதுக்கு பஞ்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ரோடு மேப் நிறைய ஸ்டூடெண்ட்க்கு என்ன சார் ட்ராலாம் பண்ணிட்டு டேரெக்டாக ஆன்சர் பண்ணிங்களா போதும். அதுக்கப்புறம் சீகல் பேராகிராஃப், இதில் என்ன பேராகிராஃப் சீகலும் கோஸ்ட்டுங்கிறது நீங்கள் சீகல் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் லைஃப் பாயிண்ட் பேராகிராஃப்னா அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணணும். ரைமிங் டைம்ஸ்னா திஸ் அமிஸ் அம்பிள் கிரம்பிள், ஏஏ பிபி கம்பேர் பண்ணோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கம்பேரிசன் இதில் கூட ஹை ஆர் அம்பிள் கான்ட்ராஸ்ட் தான் கம்பேர் பண்ணுறோம். அலிட்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க ஹோம் மேட் டேஸ்ட் ஹைஜின், தட் மீன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நோட்டீஸ் கேட்டிருக்காங்க. நோட்டீஸ் நம்ம சேனல் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். மெமரி பாயிண்ட் வந்து சோல் இட் த வே வைண்ட் ஆஃப் த ஹில் ஆர் செகண்ட் ஸ்டாண்ட் சால்ட் இருக்க ஃபைலைன் கேட்டிருக்காங்க. நான் டீடைல் பேராகிராஃப் டெம்பஸ்ட் ஜிக்ஸாக் ரெண்டுமே கேட்டாங்க. ஓவராலாக இந்த 2 கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா போதும். எல்லா சப்ஜெக்ட்டுமே 95+ எடுக்கலாம். அந்தளவு நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலர் மேத்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் இங்கிலீஷ் மட்டும் தான் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. மற்ற சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனல் நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணுறதுனால அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. ஸோ மற்ற
சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம கொஸ்டின் கிடைக்கும்போது கட்டாயம் வந்து ஆன்சர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் திருப்பி சொன்ன கட்டாயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒன்ஸ் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்களா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எல்லா எக்ஸாமையும் நல்லா எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.